வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இப்ப நம்ம இவங்க 2 பேரும் பேசினதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு அடலசன்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் மூலமா நம்ம வந்து ஹெச்பிவி வேக்சின் வந்து 2 டோஸ் வந்து போட போறோம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் எல்லாமே 2 பேருமே தெளிவா சொல்றாங்க. நான் இதுல என்ன பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன்னா, ஏற்கனவே இருக்கிற பெண்கள், அதாவது அடலசன்ஸ் இல்லாம ஒரு அடல்ட் உமன், இல்ல ஒரு பெரிய மனப்பாசல் உமன், ஒரு 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 பெரியளம் பெண்கள், இவங்க எல்லாருக்கும் ஹெச்பிவி வேக்சின் யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ எல்லாருமே வந்து கண்டிப்பா போட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் இந்த ஸ்பேஸ் மூலமா எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிறேன். எதற்காக இந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து நம்ம போட்டுக்கணும், ஏன் கேர்ள்ஸுக்கு வந்து போடுறதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு பிற்காலத்துல வருகிற ஒரு புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வந்து தவிர்க்கிறதுக்கு. ஆனா இப்ப இருக்க பெண்கள் வந்து ஏன் போட்டுக்கணும், இவங்களுக்கும் வராம இருக்கணும், அப்படியே வந்தாலுமே அந்த அந்த நோயோட தீவிரம் வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்னு. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. அதை மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். ஏன்னா இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாருமே வந்து ஒரு கொஞ்சம் டீட்டெயிலா மெடிக்கல் சம்பந்தமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, நம்ம அந்த கர்ப்பப்பை வாயில இந்த வைரஸ் கிருமி போய் தங்கி அங்க வந்து பல்கி பெருகி அங்க இருக்கிற திசுக்கள்ல இந்த வைரஸ் கிருமி போய் உட்காந்துட்டு என்ன ஆகணும், இந்த கிருமி வளர்றப்ப அங்க இருக்க திசு வந்து உருமாற்றம் அடைஞ்சு புற்றுநோய் செல்களாக மாறி அதுக்கப்புறம் தான் கேன்சர் வரும். அந்த புற்றுநோய் செல்களாக மாறுகிற தருணம் இருக்குல்ல, அதை வந்து CIN அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சர்வைக்கல் இன்ட்ரா எபித்தீலியல் நியூப்ளேசியா. இதுல வந்து ஸ்டேஜ் 1, 2, 3 இருக்கு. இது 3மே ப்ரீ கேன்சரஸ் லீஷன். இந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சோம்னா நம்ம கேன்சர் வராம தடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்திருக்க கேன்சரை முற்றிலுமாக குணப்படுத்தலாம். அந்த CIN3க்கு அப்புறமா போறது வந்து கேன்சரா மாறும். ஸோ கேன்சர், சர்வைக்கல் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னா, அதுக்கப்புறம் அதோட ஸ்டேஜிங் வரணும். ஸ்டேஜ் 1, 2, 3, 4 வரைக்கும் போகும். ஸ்டேஜ் 1 and 2 வந்து உங்களுக்கு கியூரேட்டிவ் சர்ஜரி மூலமா கியூர் பண்ணலாம். 3 and 4ங்கிறப்ப அது வந்து கர்ப்பப்பை தாண்டி வயிறு வரைக்கும். சில சமயம் என்ன ஆகும்னா, அந்த யூரின் போற பாதை, அந்த யூரிட்லையுமே போய் இந்த கட்டி போய் கம்ப்ரஸ் பண்ணி கிட்னி வரைக்கும் வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோயோட ஸ்டேஜ். இப்ப இதுல வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு உடலுறவுக்கு அப்புறமா ப்ளீடிங் ஆகுறது, உடலுறவுக்கு ஒரு ஒரு 2 பீரியட்ஸ்க்கு நடுவுல திடீர்னு ஒரு நாள் பீரியட்ஸ் வர்றது, அதுக்கப்புறமா உடலுறவு பண்றப்ப பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கிறது, அவங்களால வந்து ஒரு 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 தாராளமா ஃப்ரீயா அதுல வந்து இயங்க முடியாம ஒரு தன்மை, ஒரு பின்னாடி முதுகு வலி வர்றது, இல்ல ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஒரு திரவம் வந்து வடிது, இது எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு பெண் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் கர்ப்பப்பை வாயில ஏதாச்சும் புண்ணு இருக்கா அப்படிங்கிறத அவங்கள வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த புண்ணு இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்க வந்து பாப்ஸ்மியர் எடுப்பாங்க. அந்த பாப்ஸ்மியர் மூலமா நமக்கு வந்து, பாப்ஸ்மியர்னா ஒன்றும் கிடையாது, அந்த இடத்த வந்து ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு தொட்டு அந்த டிஷ்யூ வந்து, அந்த ஒட்டிட்டு இருக்க டிஷ்யூ வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுலதான் நமக்கு வந்து அதுக்கு அடுத்த டேஸ்ட்ல நம்ம வந்து CIN, அதை வந்து அந்த புற்றுநோய்க்கான இது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கான வைத்தியம் தருவாங்க. ஆனா இந்த அறிகுறிகளை நம்ம வந்து எப்படி அசட்டியா இருந்துருவோம் அப்படின்னா, நமக்கு மாதவிடாய் நிற்கிற காலம் தான், இப்படி வந்துதான் நிற்கும், எங்க எல்லாருக்கும் இப்படிதான் நின்றுச்சு, எங்க வீட்டுல எங்க அம்மாக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு, இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு அறிகுறியை வந்து நம்ம வந்து அசட்டையா வந்து விட்டுட்டு நம்ம போய் வந்து டெஸ்ட் பண்ண போறது கிடையாது. அப்படியே போனாலும் நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட தமிழ்நாட்டுல முக்கியமா பெண்கள் வந்து இந்த விஷயத்த பேச தயங்கி கடைசி ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ல போய் தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, எப்போ போவாங்கன்னா, அவங்களால யூரின் போறதுக்கு சிரமம் இருக்கு, இல்ல அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத வலி வருது, வேற வழியே இல்லை, டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலான்னு போனா அங்க ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 ஆயிருக்கும். உங்களுக்கு சர்ஜரி எல்லாம் கிடையாது, நீங்க வந்து ரேடியோ தெரப்பி ஆப்ஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்றப்ப ரேடியோ தெரப்பிக்கு பயந்துக்குவாங்க, ஐயோ கரண்ட் வைக்கணும்னு சொல்றாங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா நீங்க கரண்ட் வச்சாலும் ரேடியோ தெரப்பி அந்த ஒரு 3 months நம்ம கொடுக்குறப்ப இதுவுமே 95% குணமாக வாய்ப்பு இருக்கு.
ஸோ இது வந்து இந்த சர்வைக்கல் கேன்சரை பத்தின ஒரு விவாதம் ஒரு பொது அறிவு தளத்துல வந்து விவாதிக்கப்படுறப்ப எல்லாருமே அது நம்ம வரக்கூடிய நோய்களை வந்து தவிர்க்கிறதுக்கு வருங்காலத்துல தவிர்க்கிறதுக்கு இப்ப அடலசன் கேர்ள்ஸ்க்கு நம்ம வேக்சின் போடுறோம். இந்த ப்ரீ மரைட்டல் ஸ்டேஜ் இல்ல மரைட்டல்ல இருக்கிறவங்க அவங்க மாதிரி இருக்கவங்க வேக்சின் வந்து அவங்க ரொட்டீனாவே போய் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரெகுலரா ஹெல்த் செக்அப் போறோம், ஒரு பிரெக்னன்சி செக்அப் போறோங்கிறப்ப நாங்க வேக்சின் போட்டுக்கிறோம்னு எடுத்துக்கலாம். பெரிய மெனப்பாஸ்ல ஒரு 30 to 40 மெனப்பாஸ்ல இருக்கிறவங்க இயர்லி ஒன்ஸ் இல்ல 2 இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணி பார்த்து உள்ளுக்குள்ள நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படியே பிரச்சனை இருந்தாலுமே அதை வந்து எவ்வளோ ஸ்டேஜ் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். ஏன்னா ஒரு பெண்களோட உடல் நலம் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும். ஸோ அவங்க நம்ம ஒரு தடவை கண்ணில் பார்க்குறோம் பிளட் வருது ஒரு அப்நார்மலாக ப்ளீடிங் வருதுன்னா இல்லை நீ கண்டிப்பாக டெஸ்ட் பண்ண வான்னு சொல்லி கண்டிப்பாக கூட்டிட்டு போக வேண்டியது வந்து கூட இருக்கிறவங்களோட கடமை. அதை மட்டும் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இல்ல பாத்துக்கலாம் இல்ல பாத்துக்கலாம் தள்ளி தள்ளி போய் ஒரு கட்டத்துல நம்மளால தீர்க்க முடியாத சொல்லி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேக்குறப்ப ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம், 2 வருஷம் முன்னாடியே உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம் வந்திருக்கலாம், சரியா போயிரும் நினைச்சேன் சரியா போயிரும் நினைச்சேன் இப்படிதான் வந்து பதில் வரும். ஒரு ரிலக்டண்டா தான் பதில் வரும். ஏன்னா அது அந்த ஒரு கூச்சம் அந்த ஒரு தயக்கம் பொது வழியில பகிரக்கூடிய தன்மை வந்து இன்னுமே இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வேக்சின் கொடுத்தது மட்டும்தான் பேசணும். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பணப்பாசல் ஸ்டேட்ல இருக்க விமனை ஏர்லி கேன்சர் டிடெக்ஷன் பண்றதுக்கு கேன்சர் ஸ்கிரீனிங் பஸ் வந்து நடத்துறாங்க. இந்த கேன்சர் ஸ்கிரீனிங் பஸ் வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து பண்றாங்க. இந்த பஸ்ல வந்து என்னென்ன கேன்சர் இருக்கான்னு ஸ்கிரீன் பண்ணுவாங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் இருக்கான்னு ஸ்கிரீன் பண்ணுவாங்க, ஓரல் கேன்சர் இருக்கான்னு ஸ்கிரீன் பண்ணுவாங்க, சர்வைக்கல் கேன்சர் தான் ஸ்கிரீன் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு இந்த பஸ்ல இந்த வாசல் வழியா ஏறி அந்த வாசல் வழியா இறங்குறப்ப இந்த 3 கேன்சருக்கான எவிடன்ஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லி அங்க ஸ்கிரீன் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல அந்த ஏரியா ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு இலவசமாவே வைத்தியம் வந்து தொடங்கப்படும். ஸோ இந்த பஸ்ஸஸ் எல்லாமே ரூரல் பக்கம் வந்து ப்ரோக்ராம்ல வந்து போயிட்டு அந்த பஸ் என்னென்ன போகுது அப்படின்னா அது வந்து 2024 தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அவர் வந்து மா சுப்பிரமணியம் சார் வந்து ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து விஎஸ் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற பஸ் விஎஸ் மெடிக்கல் ட்ரஸ்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அது வந்து ஜாயின் பண்ணி இந்த பஸ்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதுல பேசஞ்சர் இது எல்லாமே சென்னைக்குள்ள சப்பர்ப் எல்லாமே இந்த பஸ் வந்து சுத்திட்டு இருக்கு. சப்போஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உங்க ஏரியால இந்த பஸ் வந்து ஸ்கிரீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க வந்து உங்க ஏரியால ஃப்ரீயா கேம்ப் பண்ணி தருவாங்க. அதே இது வந்து கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஹீல் அப்படிங்கிறது இதுவுமே ரோட்டரியும் ஏஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இணைந்து இந்த பஸ்ஸை வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே இந்த பஸ்ல வந்து ஒரு 400 + 6,000 உமன்ஸ் வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர அரசாங்கம் சைட்ல இருந்து என்ஹெச்எஃப்ல இருந்து மொபைல் யூனிட் வந்து கேன்சர் ஸ்கிரீனிங் யூனிட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே சுத்திட்டு இருக்கு. அதாவது நம்ம கிட்ட எல்லா வசதியுமே இருக்கு. நம்ம இதுல பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம அந்த வசதிகளை அந்த ஒரு ஒரு இதை வந்து நம்மளை சார்ந்த மக்களை வந்து பயன்படுத்திக்க சொல்லணும். முதல்ல நாம பயன்படுத்தணும். நாம பயன்படுத்தி நம்மளோட சுற்றியுள்ள சமூகங்களுக்கு இந்த இதை வந்து பயன்படுத்தினா கவர்மெண்ட் போடுற திட்டங்கள் எஃபெக்டிவா மக்கள் கிட்ட ரீச் ஆகும். இதனால மக்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். சரி இவ்வளவு சொன்னீங்களே யாருக்கெல்லாம் சர்வைக்கல் கேன்சர் வரும் அப்படின்னா முதல் ரிஸ்க் வந்து ஹெச்பிவி வைரஸ் வரும். ரெண்டாவது ரிஸ்க் வந்து ஓசிபி. ஓசிபில்ஸ் வந்து இப்ப எடுக்கிறது வந்து ரொம்ப காமனா இருக்கு கேர்ள்ஸ்டையும் சரி ஒரு ஆஃப்டர் இதுவுமே. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து பிரெக்னன்சி வந்து அவங்க விரும்புற தேதிக்கு தள்ளி போடுறதுக்காக ஓசிபில்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓசிபில்ஸ் எடுக்கிறப்ப இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் என்ன ஆகுது, அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த வைரஸ் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ ஓசிபில்ஸ் எடுக்கிறவங்க பிளஸ் வந்து ஏர்லியா வந்து செக்ஷுவல் ஆக்ட்ல வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஒரு 15-16 முன்னாடிலாம் வந்து சைல்ட்ஹுட் மேரேஜ் நம்ம ஏர்லி மேரேஜ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து டீப்பா இது பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து ஒரு ஒரு ஏர்லி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்ல ஒரு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர் இருக்கவங்க இவங்க ஏற்கனவே முன்னாடி இங்க ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி வந்து வந்து ஒரு 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 ஓரின சேர்க்கையாளர் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு ஹை ரிஸ்க் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறாங்களோ
அவங்க எல்லாருமே மோர் ப்ரோன் ஃபார் cervical கேன்சர். இதெல்லாம் தான் cervical கேன்சருக்கான ரிஸ்க் ஃபேக்டர். அதுக்காக நமக்கு வந்து நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான வரக்கூடிய நோயை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை தடுத்துக்கவும் நமக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜ்ல நான் எல்லாருக்கும் முன்னாடி வைக்கிற செய்தி. ஸோ இதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.